ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஸ்ரீமத் பகவத்கீதையில் மனதை வெல்வதே உண்மையான வெற்றி அப்படிங்கிற தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த 3 பகுதிகளில் நாம் பகவத்கீதையோட அற்புதமான போதனைகளை பற்றி பார்த்தோம். என்னென்ன பார்த்தோன்னா, அர்ஜுனனோட மனக்குழப்பம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதன் பிறகு நாம் இந்த உடல் மட்டும் அல்ல, அழியாத ஆன்மா அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். பின்னாடி நம்முடைய கடமையை செய்ய வேணும், ஆனால் பலனில் பற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஆனால் இன்று ஒரு மிக முக்கியமான கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம். என்ன கேள்வினா, இந்த உலகத்தில் நம்முடைய மிகப்பெரிய நண்பன் யார், நம்முடைய மிகப்பெரிய எதிரி யார்? நீங்கள் நினைக்கலாம், என்னை வெறுப்பவர்கள் என் எதிரி. ஆனால் பகவத்கீதை என்ன சொல்கிறது தெரியுமா? உனது மனமே உனக்கு நண்பனாகவும் இருக்கலாம், எதிரியாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இதை சற்று ஆழமாக யோசித்து பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் வெளியிலிருந்து வர்றதில்லை. அவை முதல்ல மனதில் தான் உருவாகுது. என்னென்னா, ஒரு மனிதன் உங்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறான், ஆனால் அந்த வார்த்தை சில நொடிகளில் முடிந்து விடுது. ஆனால் அதை மனதில் மீண்டும் நினைத்து வருத்தப்படுவது யார்? நாம் தான். ஒரு தோல்வி வருகிறது, அந்த சம்பவம் ஒரு நாள் நடந்தது, ஆனால் அதை மாத கணக்கில் நினைத்து துன்பப்படுவது யார்? நாம் தான். அதனால்தான் இதை முதலில் மனதை புரிந்து கொள்ளணும்னு பகவத்கீதை சொல்லுது. ஒரு குரங்கை பார்த்தீங்கன்னா, ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவிக்கொண்டே இருக்கும். ஒரு இடத்துல அமைதியாக இருக்காது. அதே போல தான் நம்முடைய மனமும் இருப்பது. வீட்டை பற்றி யோசிக்கும், அடுத்த நொடி வேலையை பற்றி யோசிக்கும், பிறகு கடந்த காலம், பிறகு எதிர்காலம், பிறகு பயம், பிறகு ஆசை, இப்படி தாவிக்கொண்டே இருக்கும் மனம். அர்ஜுனனுக்கும் இதே பிரச்சனை தான் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னா, அர்ஜுனன் போர்க்களத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுடைய மனம் அங்கே இல்லை. அவன் கடந்த கால நினைவுகளில் தான் இருந்தான். உறவுகளை நினைச்சான், பயத்தை நினைச்சான், இழப்புகளை நினைத்தான். அதனால தான் அவன் பலவீனமடைந்தான். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? நாம் அனுபவிக்கும் துன்பங்களில் பெரும்பாலானவை இன்னும் நடக்காத விஷயங்களை பற்றிய பயம்தான். நாளை என்ன ஆகுமோ, எனக்கு தோல்வி வந்துவிட்டால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ, இந்த கேள்வி தான் பல நேரங்களில் நம்முடைய அமைதியை கெடுத்து விடுது. கிருஷ்ணர் ஒரு எளிய வழியை சொல்கிறார். என்னென்னா, நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள். இப்போது என்ன செய்ய வேண்டும்? நேற்று போய்விட்டது, நாளை இன்னும் வரவில்லை, நமக்கு கிடைத்திருப்பது இந்த நொடி மட்டுமே. அதை பற்றி தான் கிருஷ்ணர் யோசிக்க சொல்லியிருக்காரு. ஒரு விவசாயியை நினைத்து பாருங்கள். அவன் விதையை விதைக்கிறான், தண்ணீர் ஊற்றுறான், பராமரிக்கிறான். ஆனால் தினமும் செடியை பிடித்து இழுத்து வளர்க்க முடியுமா? முடியாது. அவனுடைய வேலை முயற்சி செய்வது, வளர்வது. வளர்வது இயற்கையோட வேலை தான். அதே போல தான் நமது வாழ்க்கையிலையும். ஃப்ரெண்ட்ஸ், மனதை வெல்வதற்கு முதல் படி என்ன? நம்முடைய எண்ணங்களை கவனிக்க தொடங்குவது தான். ஒரு நாள் முழுவதும் என்ன நினைக்கிறோமோ, எவ்வளவு நேரம் கவலைப்படுகிறாய், எவ்வளவு நேரம் தேவையில்லாத விஷயங்களை நினைக்கிறாய், இதை கவனிக்க ஆரம்பித்தாலே மாற்றம் ஆரம்பமாகிவிடும். இரண்டாவது, நம்முடைய மனதிற்கு நல்ல உணவு நம்முடைய மனதுக்கு நல்ல உணவு கொடுக்கணும். உடலுக்கு உணவு தேவைப்படுவது போல மனதிற்கும் உணவு தேவை. நல்ல புத்தகங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல நண்பர்கள், நல்ல சூழல், இவை அனைத்தும் மனதை வலிமையாக்கும். மூன்றாவது, ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் அமைதியாக இருக்கணும். அது தியானமாக கூட இருக்கலாம், இறைவனை நினைப்பதாக கூட இருக்கலாம், அல்லது அமைதியாக அமர்வதாக கூட இருக்கலாம். மனம் மெதுவாக கட்டுப்பாட்டுக்குள் வர ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குதிரை கட்டுப்பாடின்றி ஓடினால் ஆபத்து. ஆனால் அதே குதிரை பயிற்சி பெற்றால் ஒரு ராஜாவை வெற்றிக்கு அழைத்து செல்லும். அதே போல தான் மனமும் கட்டுப்பாடின்றி இருந்தால் நம்மை அழிக்கும் கட்டுப்பாட்டில் நம்மை அழிக்கிற கட்டுப்பாட்டுக்கு அது நம்மை உயர்த்திடும். இன்று உலகத்தில் பலருக்கும் எல்லாமே இருக்கிறது. பணம் இருக்குது, வேலை இருக்குது, வீடு இருக்குது, ஆனால் அமைதி இல்லை. ஏன்? மனம் அமைதியாக இல்லை. அதனால தான் கீதை வெளியுலக வெற்றிக்கு முன்பாக உள்ளார்ந்த வெற்றியை பற்றி பேசுகிறது. கிருஷ்ணர் சொல்லக்கூடிய உண்மையான வெற்றி என்ன? மற்றவர்களை தோற்கடிப்பது அல்ல, தன்னுடைய மனதை வெல்வது, கோபத்தை வெல்வது, பயத்தை வெல்வது, பேராசையை வெல்வது. இதுதான் உண்மையான வெற்றி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோவை முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய சிந்தனை. உங்கள் வாழ்க்கையில்
உங்கள் வாழ்க்கையில் உங்களை அதிகம் கஷ்டப்படுத்திய விஷயம் என்ன? அது உண்மையிலேயே சம்பவமா? அல்லது அந்த சம்பவத்தை பற்றி உங்களது எண்ணங்களா? இந்த கேள்வியை இன்று உங்களுக்குள் கேட்டு பாருங்கள். பதில் கிடைக்கும். பகவத்கீதை நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாடம், உலகத்தை மாற்ற முயற்சிப்பதற்கு முன் நம்முடைய மனதை புரிந்து கொள்ள வேண்டும். மனதை வெல்ல வேண்டும். அதற்கு பிறகு வாழ்க்கை தானாக மாறிவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இது போன்ற பகவத்கீதை கருத்துக்களை டெய்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அடுத்த வீடியோவில் அடுத்த கண்டென்ட்டை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.